ஒரு டைம்ல இந்தியாவில் நிறைய நெட்வொர்க் இருந்துச்சு. பிரைஸ்லையும் சர்வீஸ்லையும் எது நல்லா இருக்குன்னு பார்த்து மக்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சப்போஸ் ஒன்று சரியில்லைனா கூட இன்னொன்று ஈஸியாக மாறிக்கிற அளவுக்கு நெட்வொர்க்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஜியோ உள்ள வந்த அப்புறம் அது அப்படியே மாறி போச்சு. இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு மிகப்பெரிய கஸ்டமர் பேச ஜியோ தங்கள் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய கஸ்டமர் பேச ஜியோ தான் வச்சிருக்காங்க. கஸ்டமர்ஸ் குறைஞ்சதுனால பல நெட்வொர்க் கம்பெனிஸ் காணாமவே போயிடுச்சு. போட்டிக்கு ஆளே இல்லாதனால ஜியோ நான் வைக்கிறதா பிரைஸ், நான் கொடுக்கறதா சர்வீஸ்னு இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமைக்கு கவர்மெண்ட் ஒரு காரணம். ஏன்னா கவர்மெண்ட் தங்கள்ட்ட இருக்கிற பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கை சரியா வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. கார்பரேட்டுக்கு 4G 5G சேவைகளை கொடுக்குற கவர்மெண்ட் ஏன் பிஎஸ்என்எல் டெவலப் பண்ணாம வச்சிருக்காங்க? கார்பரேட்டுக்கு போற வருமானம் குறைஞ்சிரும் அப்படின்னா, கார்பரேட்னால லாபகரமாக ஒரு நெட்வொர்க் நடத்த முடியுது அப்படின்னா ஏன் கவர்மெண்டால நடத்த முடியாது? அரசியலாக இருந்தாலும் கார்பரேட்டாக இருந்தாலும் இல்லை காம்படிஷன் இருக்கணும். அப்போ தான் அவங்களால தனிச்சையாக செயல்பட முடியாது. அப்படி தனிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே சர்வாதிகாரம் தான் தலை தூக்கும். மக்கள் முடிஞ்ச வரைக்கும் மற்ற நெட்வொர்க்குக்கும் பிஎஸ்என்எலுக்கும் மாறுங்க. எங்கெல்லாம் பிஎஸ்என்எல் சேவை சரியில்லையோ அங்கெல்லாம் பிஎஸ்என்எல் டெவலப் பண்ணி தர சொல்லி கவர்மெண்ட்டை தொடர்ந்து கேளுங்க. நம்ம கேட்காம இங்கே எதுவுமே மாறாது.